அன்புச் சிலை சிறுகதை. ஆசிரியர் ஆர் சூடாமணி அவர்கள். கடைசியாக தன் கையில் இருந்த பதுமையை பார்த்தாள் கௌரி. இன்று அது எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறது. ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் ஒரு பெண்ணின் உருவம் அது. அதைவிட ஆழ்ந்த சிந்தனையும் உணர்ச்சியும் அப்போது கௌரியின் பார்வையில் தான் காணப்பட்டன. அவள் உடல் ஒரு தரம் துடித்தது. நீண்ட பெருமூச்சு ஒன்று குமுறி எழுந்தது. கண்களில் கண்ணீர் மல்கியது. திடீரென்று தன் அருமை சிற்பத்தை மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். உயிரினும் மேலான அந்த பதுமையை அவள் எப்படி விட்டுவிட முடியும்? வேலையையும் வறுமையையும் பொருட்படுத்தாமல் உற்சாகம் மிகுந்த தன் கற்பனை திறனை அவள் அந்த சிறிய உருவத்தின் மீதல்லவா கொட்டியிருந்தாள். ஆனால் வேறு வழிதான் என்ன? வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகை பாக்கியிருந்தது. வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையே ஊசலாடிய தாயின் சிகிச்சைக்காக தன் சக்தியை மீறி பணம் வாங்கியாகிவிட்டாள். அந்த தாயும் இப்போது உலகில் இல்லை. அவளை நினைத்து கௌரியின் உள்ளம் ஏங்கியது. இன்று இந்த மற்றொரு வேதனை அவளை நிலை தவறி புலம்ப செய்தது. அவள் சிற்பத்தின் மகிமையை யார் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள்? அதை வாங்குபவர்கள் அதை செய்தவள் கலையில் தனக்குள்ள ஆர்வத்துக்கும் சோர்ந்து இருக்கும் தன் உள்ளத்தின் ஆறுதலுக்கும் சின்னமாக அந்த சிற்பத்தை உருவாக்கினாள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வார்கள்? கௌரியின் இளம் தம்பி, அக்கா, நீ இப்படி வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அந்த பொம்மையை விற்றுவிடப் போகிறாயா என்றான். விற்கத்தான் வேண்டியிருக்கும் போல தோன்றுகிறது. உனக்கு இது ரொம்ப இஷ்டமான பொம்மையாயிற்றே. வேற ஏதாவது சாமானை விற்றால் என்ன? நம்மிடம் விலை உயர்ந்த பொருள் வேறு என்ன இருக்கிறது? இதை சொல்லும்போது துயரம் தேங்கியிருந்த அவள் கண்களில் ஒரு பெருமையும் காணப்பட்டது. ஆம், அவள் சிருஷ்டி விலை உயர்ந்தது என்பதை யார் மறுக்க முடியும்? பெருமையை மீறி கொண்டு மறுபடியும் துயரம் முன்வந்து நின்றது. பெற்று வளர்த்த குழந்தையை பிரியும் தாயைப் போல கௌரி மனம் நெகிழ்ந்து தன் சிற்பத்தின் மீது கண்ணீர் வடித்தாள். அன்று மாலை கடன் கொடுத்து இருந்தவர் தமக்கு சேர வேண்டிய மீதி பணத்தை கௌரியிடமிருந்து பெற்றுக்கொண்டார். கௌரி வழக்கம் போல பாடம் சொல்லிக் கொடுக்க பள்ளிக்கூடம் சென்றாள். வழக்கம் போல உண்டு உறங்கி உயிர் வாழ்ந்தாள். அவள் உள்ளத்தில் மட்டும் ஒரு இடம் காலியாக இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு போகும் வழியிலேயே இருந்தது அவள் சிற்பத்தை வாங்கியவர்களின் வீடு. முன்புறத்து ஜன்னல் வழியாக பெரிய அறை ஒன்று தெரிந்தது. ஒவ்வொரு நாளும் போகும்போதும் வரும்போதும் கௌரி சற்று தயங்கி அந்த அறையை பார்ப்பாள். ஒருவேளை உட்புறம் இருந்த அவள் சிற்பத்தை ஏதோ காரணம் பொருட்டு அந்த அலங்காரமான முன் அறையில் கொண்டு வந்து வைத்தாள். ஒவ்வொரு நாளும் அந்த தெரு வழியாக காலையும் மாலையும் ஒரு அனாதை இளம்பெண் போய் வருவதையும் அவள் ஒரு வீட்டின் எதிரே தயங்கி தயங்கி நிற்பதையும் பலர் பார்த்தார்கள். ஆனால் நம்பிக்கையும் ஆவலும் மலர ஆரம்பித்து மங்கி போகும் அவள் கண்கள் கூறிய மௌன கதையை கவனித்தது மட்டும் ஒருவன்தான். அவன் பெயர் பாலகிருஷ்ணன். அந்த வீட்டுக்காரரின் மகன். சிற்பக்கலையில் சிறிது பயிற்சி உள்ளவன். அதில் தனக்குள்ள ஆர்வத்தின் காரணமாகவே கௌரியின் சிருஷ்டியை மெச்சி அதை வாங்கும்படி பெற்றோரிடம் கூறியவன். தன் வீட்டின் எதிரே ஏக்கமே உருவாக ஒரு பெண் நின்று பார்ப்பதை அவன் அடிக்கடி கவனித்தான். அவள் முகத்தில் குடிக்கொண்டு இருந்த துயரம் அவனை அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள தூண்டியது. கௌரியிடம் நேராக அவன் அதை குறித்து பேச முயன்றபோது அவள் பயத்துடன் பதில் சொல்லாமலே போய்விட்டாள். அவன் அத்துடன் நிறுத்திவிடவில்லை. அக்கம் பக்கத்தில் விசாரித்து அவள் வீட்டை கண்டுபிடித்தான். அங்கு கௌரியின் தம்பியை தனியாக சந்தித்து சிநேகம் செய்து கொள்ள அவனுக்கு நேரமாகவில்லை. பையன் வாயிலாகவே விஷயத்தை தெரிந்து கொண்டான். அந்த வீட்டில்தான் சார் என் அக்கா தான் பண்ணிய சிற்பத்தை விற்றாள். பாவம், அவளுக்கு அந்த சிற்பத்தின் மேல் உயிர். விற்கவே மனமில்லை. வேறு வழியே இல்லாமல் தான் விற்றுவிட்டாள். அன்று பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பிய போது கௌரியின் கால்கள் வழக்கம் போல அந்த வீட்டின் எதிரேயே ஒரு வினாடி தாமதித்தன. கண்களை உயர்த்த அவளுக்கு பயம். கடைசியாக கௌரி தலை நிமிர்ந்தாள். கண்களை உயர்த்தினாள். பார்த்தவள் கண்கள் அந்த இடத்திலேயே பதிந்து விட்டன. அவைகளில் முதலில் அவநம்பிக்கை, பிறகு ஆச்சரியம், கடைசியில் சொல்லுக்கு எட்டாத இன்பம். கௌரியின் அதரங்கள் புன்முறுவல் அளிக்க தொடங்கின. அவள் முகத்தில் ஒரு ஒளி பரவியது. சிற்பத்தை செய்து முடித்த தினத்தில் கண்ட ஆனந்தத்தை விட அதை மறுபடியும் கண்டெடுத்த இன்று 10 மடங்கு பேரானந்தம் அவள் கண்களில் பிரதிபலித்தது. அக்கா, நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்றான் தம்பி. வாழ்க்கையே சந்தோஷம்தான். என் மனதில் சொல்ல முடியாத ஆனந்தம் பொங்கி பொழிகிறது. துன்பம் என்பதே உலகில் இல்லை. எல்லாமே இன்ப பூரிப்பு.
தெய்வம் மனிதர்களுக்கு வேதனையை ஒருபோதும் கொடுப்பது இல்லை. நமது எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுகிறது. உலகமே ஒரு இன்ப மாளிகை. திடீரென்று என்ன அக்கா இப்படி பேசுகிறாய்? என்னவா? கௌரி அவன் அருகில் வந்து ஒளி மிகுந்த தன் கண்களை விரித்து மெல்லிய குரலில் பேசினாள். என் பதுமையை கொஞ்ச நேரத்துக்கு முன் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்தான். உன்னால் நம்ப முடிகிறதா? அந்த இடத்தில் சந்தியா ஒளி அவள் மேல் விழ என் சிற்பமங்கை என்ன சௌந்தரியமாக விளங்குகிறாய் தெரியுமா? மங்கும் சூரிய கிரணங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கனவை போல தோன்றினாள். அந்த பதுமையை பார்த்ததும் என் உடல் முழுவதும் சிலிர்த்து பூரித்தது. கண் கொட்டாமல் நேரம் போவதே தெரியாமல் அதை பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தேன். அதை நான் மறுபடியும் அடைய வேண்டாம், தொட வேண்டாம். கண்களால் பார்த்தால் போதும். அதை பார்க்கும் இன்பம் இருந்தால் போதும். வாழ்நாள் முழுவதையும் நான் இன்பமாகவே கடத்திவிடுவேன். இந்த இன்பத்தில் பல நாட்கள் கடந்தன. அவள் கண்களில் படாமல் பாலகிருஷ்ணன் அவள் சுகத்தை கண்டு இன்புற்று கொண்டு இருந்தான். அன்று கௌரி வழக்கம் போல அந்த வீட்டு பக்கம் கண்களை திருப்பிய போது ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருப்பதைக் கண்டு துணுக்குற்றாள். திரும்பும்போது அந்த வீட்டு வேலைக்காரன் தன் நண்பனுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டாள். ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிறாய் என்றான் நண்பன். என்னத்த சொல்லுவது, நேற்று ராத்திரி திருடர்கள் நம் வீட்டுக்கு வந்தார்களாம். நானும் தூங்கிக்கிட்டு இருந்தேன். நம்ம நாய் குறைக்க ஆரம்பிச்ச உடனே ஓடி போயிட்டாங்களாம். நிறைய சாமான்கள் திருட்டு போச்சு. அவன் பேச்சை முடிப்பதற்குள் எஜமானர் கூப்பிடவே வேலைக்காரன் உள்ளே ஓடினான். இந்த சம்பாஷணையை கேட்டு கௌரி சிந்தனையில் ஆழ்ந்தாள். திருடர்களா? அந்த வீட்டுக்கு வந்து போனார்களா? என்னென்ன சாமான்கள் எல்லாம் களவாடப்பட்டது என்று அந்த ஆள் சொல்லாமலே போய்விட்டானே. ஜன்னலை எல்லாம் அடைத்து இருக்கிறதே. அந்த வீட்டில் அவளுடைய பொக்கிஷம் அல்லவா இருந்தது. அது பத்திரமாக இருக்குமா? அதன் அழகை கண்டு அதை விற்று பணம் சம்பாதிக்கலாம் என்ற நோக்கத்துடன் திருடர்கள் அதை எடுத்து போயிருந்தால்? அவள் உடல் ஒரு கணம் பதறியது. அதை இழந்து நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து வருவதில் தானே நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன். அது போய்விட்டால் என் வாழ்வு அர்த்தமற்று போய்விடும். இரவெல்லாம் இதே நினைவு. மறுநாள் பள்ளிக்கூடம் போகும்போதும் ஜன்னல்கள் மூடியிருந்தன. இந்த நிலை அவளை பைத்தியமாக்கிவிடும் போல இருந்தது. மாலை வீடு திரும்பியதும் அசதி மிகுந்து படுக்கையிலே படுத்துக்கொண்டாள். கௌரி வெகுநேரம் யோசித்தாள். தன் பதுமையை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவளால் நிம்மதி அடைய முடியவே இல்லை. அதற்கு என்ன ஆயிற்று என்று தெரியாத இந்த நிலை சகிக்க முடியாததாக இருந்தது. சிற்பம் என்றைக்குமே அவள் கண் முன்னிலிருந்து மறைந்து போய்விட்டதா? அது போய்விட்டால் என் உயிரும் கூடவே போய்விடும் என்று துடித்தாள். சட்டென்று படுக்கையை விட்டு எழுந்தாள். என்ன வந்தாலும் வரட்டும், அந்த வீட்டுக்குள்ளேயே சென்று பார்த்து விடுவது என்று மனம் துணிந்து விட்டாள். அது என்னுடையது தானே. பணம் கொடுத்து வாங்கிவிட்டால் என் உணர்ச்சிகளையும் கூடவே வாங்கிவிட முடியுமா? அதை இழந்துவிட்டால் அவளுக்கு ஒன்றுமில்லை. அதை உருவாக்கிய எனக்குத்தான் துயரம் வாழ்நாள் முழுமைக்கும் மறையாது என்று எண்ணிக்கொண்டாள். இரவு சுமார் 10 மணிக்கு கௌரி தம்பியை தூங்க செய்துவிட்டு வெளியில் கிளம்பினாள். அந்த வீட்டு வாசல் கதவு திறந்துதான் இருந்தது. அறைக்குள் வெளிச்சம் இல்லை. ஆனால் வெளி வராந்தாவில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. அங்கு 2 வேலைக்காரர்கள் தங்கள் படுக்கைகளை விரித்தபடியாக சம்பாஷித்துக் கொண்டு இருந்தார்கள். கௌரியின் மனம் படபடவென்று மிகவும் வேகமாக அடித்து கொண்டது. டே, உள்ள போய் அம்மாவிடமிருந்து வாசல் சாவியை வாங்கி வா என்றான் ஒருவன். மற்றவன் உடனே எழுந்து உள்ளே சென்றான். வெளியிலே இருந்தவன் ஒரு கொட்டாவியுடன் படுக்கையிலே படுத்து கண்களை மூடிக்கொண்டான். அந்த வினாடியை தான் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் தன் இருதயத்தை வாட்டும் சஞ்சலம் தீராது என்று கௌரி தீர்மானித்து கொண்டாள். அது ஒரு ஆபத்தான சந்தர்ப்பம் தான். ஆனால் எவ்வளவு ஆபத்தானது என்பதை கௌரி தெரிந்து கொள்ளவில்லை. நடு அறைக்கு பக்கவாட்டில் இருந்த நடையிலே விளக்குகள் இல்லை. அந்த இருட்டிலேயே பாலகிருஷ்ணன் நின்று கொண்டு இருந்தான். வெளி வராந்தாவிலிருந்து உள்ளே விழுந்த வெளிச்சத்தின் உதவியால் அவன் கௌரியின் சிற்பத்தையே அங்கிருந்து பார்த்து கொண்டு இருந்தான். அவன் மனம் பாரமுற்று இருந்தது. கௌரி சத்தமே இல்லாமல் அடிமேல் அடி எடுத்து வைத்து படுத்து இருப்பவனை கவனித்தபடியாக அறைக்குள் நுழைந்தாள். பாலகிருஷ்ணன் உள்ளம் நைந்து கொண்டு இருந்தான். அவன் மனக்கண்ணில் ஒரு காட்சி திரும்ப திரும்ப சுழன்று கொண்டு இருந்தது. பூர்த்தியடையாத அவனுடைய ஒரு சிறு மண் பதுமை. அதை அழகு பெற செய்து முடிக்க அவனுக்கு இருந்த ஆவல். சாமி, ஞாபகம் இல்லாம உங்க பொம்மைய தரையில வைத்து விட்டு போய்விட்டேனுங்க என்ற வேலைக்காரனின் வார்த்தைகள் பொம்மை மேல் விழுந்த பலகை. தரை மட்டமாகிவிட்ட ஒரு தெரியாத மண் உருண்டை. இந்த காட்சி
அவன் மனக்கண்ணை விட்டு அகலவே இல்லை. மறைந்து போன தன் பதுமையை தான் திரும்ப திரும்ப அவனால் பெற முடியவில்லையே என்று ஏங்கினான். அப்போது அவன் புறக்கண்ணின் முன்பு ஒரு ஆச்சரியமான காட்சி தென்பட்டது. கௌரி சொல்ல முடியாத உவகையோடு ஓடி வந்து தன் பதுமையை கைகளால் அணைத்து கொண்டாள். அப்போது இருவருக்குமே உணர்ச்சி மிகுதியால் உடல் சிலிர்த்தது. கௌரி ஆனந்தத்தால் மெய் மறந்தாள். தன் சிலையை 3ஆம் முறையாக கண்டெடுத்து விட்டாள். அதை கண்ணால் காண்பேனா என்று ஏங்கி இருந்தவள் கண்டதன்றி அதை ஸ்பரிசித்தும் விட்டாள். அவள் ஆனந்தம் எல்லை மீறிவிட்டது. அந்த சிற்பத்தை விட்டு அவள் இவ்வளவு நாள் எப்படி பிரிந்து இருந்தாள்? திடீரென்று தன் சிற்பம் இல்லாமல் இனி தன்னால் ஒரு கணமும் வாழ முடியாது என்ற ஒரு உணர்ச்சி அவளை வெறி போல பற்றி கொண்டது. அதன் நியாய அநியாயங்களை பற்றி யோசிக்கும் நிலையிலே அவள் மனம் அப்போது இல்லை. பதுமையை தன் கரங்களுக்குள் நன்றாக அணைத்தபடி கௌரி வெளியிலே கால் எடுத்து வைத்தாள். படிகளையும் தோட்டத்தையும் தாண்டி வாசலை அடைந்து விட்டாள். அப்போது ஒரு நாய் பயங்கரமாக குரைக்க ஆரம்பித்தது. யாரங்கே? நில்லு என்று ஒரு குரல் கேட்டது. கௌரி திடுக்கிட்டு திரும்பினாள். படுத்து இருந்த ஆள் இப்போது அவள் எதிரிலே நின்று கொண்டு இருந்தான். கௌரி அசைவற்று பேச்சற்று நின்றாள். அகப்பட்டு கொண்டு விடலாமா? கூடவே கூடாது. சிற்பத்தை விட்டு பிரிவது இனி சாத்தியமே இல்லை. அதை யாரும் பறித்து கொண்டு போகக்கூடாது என்ற கௌரியின் சிந்தனை ஓடிற்று. உள்ளே இருந்து எஜமானி அம்மாளின் குரல் கேட்டது. ஐயோ, பொம்மைய காணோமே! அதை அடுத்து வேலைக்காரனின் குரல் ஒலித்தது. ஏய் பொண்ணு, நில்லு! சாமி, அம்மா, எல்லாரும் வாங்க! இதோ இருக்கிறாள் திருடியவள். அவனும் மற்றொரு வேலைக்காரனும் கௌரியை நோக்கி ஓடி வர அவள் வீதியை நோக்கி பாய்ந்தாள். வீட்டுக்காரரும் எஜமானியும் அவர்களை தொடர்ந்து ஓட்டமும் நடையுமாக நடந்தார்கள். பாலகிருஷ்ணன் வெளியில் வந்தான். திருடனா? இதோ நான் போய் பிடித்து வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு பாய்ந்தோடினான். மூச்சு இறைக்க நடு தெருவிலை எதையுமே பொருட்படுத்தாமல் ஓடினாள் கௌரி. என்ன நேர்ந்தாலும் பதுமையை விடுவது இல்லை என்ற உறுதி அவள் உள்ளத்தையும் உயிரையும் ஊடுருவி நின்றது. தன் பொக்கிஷத்தை மார்புடன் சேர்த்து இரு கைகளாலும் இறுக பற்றி கொண்டு இருந்தாள். அப்படியே அமுத்தி அதை தன் இதயத்துள் வைத்து மூடி பத்திரப்படுத்தி விடுபவள் போல ஒரு பயம், ஒரு ஆவேசம், ஒரு துயரம் இவைகளை அவளை ஏவிவிட்டன. அவள் நிற்க முடியாமல் ஓடினாள், உணர்ச்சியின் அடிமையாக. உடலின் துடிப்பு, வியர்வை, அந்தராத்மாவில் ஒரு பிரார்த்தனை. தெய்வமே, என்னை காப்பாற்று! நீதான் கதி, நீதான் கதி! தெய்வம் அவ்வளவு பிரத்யட்ச தெய்வமாக இருக்கும் என்று அவள் எண்ணவில்லை. வீதியிலே ஒரு திருப்பத்திலே தன்னை துரத்தியவர் கண்களிலிருந்து தான் மறைந்தது. அவர்கள் அதோ என்று வேறொரு திக்கிலே ஓடியது. இருட்டோடு இருட்டாக இருந்த ஒரு மரத்தடியிலே தான் விழுந்தது. எல்லாம் கண் மூடி கண் திறப்பதற்குள் நடந்துவிட்டன போல அவளுக்கு தோன்றியது. ஆகா, பொம்மை உடைந்து விட்டது. அவள் தன் உயிருக்கும் உயிராக மதித்து வந்த பொம்மை உடைந்து விட்டது. அதுவும் தன்னுடைய அவசர புத்தியால் நேர்ந்தது என்பதை நினைத்த போது அவள் உள்ளம் பதைத்தது. அவர்கள் வீட்டிலேயே அந்த பொம்மை இருந்திருந்தால் நான் எப்போதாவது ஒரு நாள் அதை பார்க்கவாவது முடிந்து இருக்குமே என்று நினைத்து அவள் மனம் அடைந்த வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. பதட்டம் அடங்கி அவள் எழுந்து நிற்பதற்கும் பாலகிருஷ்ணன் அவள் எதிரில் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. பயத்தினால் அவள் உடல் நடுங்கியது. ஓடவும் அவள் கால்கள் எழவே இல்லை. கௌரி, பயப்படாதே. நான் உன்னை பிடிக்க வரவில்லை. அவர்கள் யாரும் இந்த பக்கம் வரமாட்டார்கள். திருடனை பார்த்து விட்டவன் மாதிரி வேண்டுமென்றே நான் வேறு திசையில் ஓடி அவர்களையும் அளக்களித்து ஏமாற்றிவிட்டு நான் உன்னை தேடிக்கொண்டு வந்தேன் என்று அன்போடு கூறினான் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் தன் பெயர் சொல்லி அழைப்பதை கேட்டதும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதைவிட பொம்மை உடைந்து போனதில் துக்கம்தான் அதிகமாக இருந்தது. கௌரி தாங்க முடியாமல் விசித்து விசித்து அழுதுவிட்டாள். கௌரி, அழாதே. உடைந்து போனது உன்னுடைய பொம்மை அல்ல. உன்னுடைய பொம்மை வீட்டில் பத்திரமாக இருக்கிறது. நீ உன் பொம்மை என்று நினைத்து அவசரத்தில் வேறு பொம்மையை எடுத்து வந்து விட்டாய் என்றான் பாலகிருஷ்ணன். கௌரி தன்னையும் மறந்து, என் என் பொம்மை இருக்கிறதா, உடையவில்லையா என்ற பரவசத்துடன் கேட்டாள். பிறகு அவளை நாணமும் பயமும் சூழ்ந்து கொண்டன. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் வீட்டில் நான் திருட வரவில்லை. ஆம் கௌரி, உன் பொம்மையை காணவே வந்தாய். தினம்தோறும் நீ அந்த பொம்மையை அவ்வளவு ஏக்கத்தோடும் ஆவலோடும் பார்ப்பதை நான் கவனித்து இருக்கிறேன். உன் தம்பியின் மூலமாக உன் பெயர் தெரிந்தது. உடைந்த பொம்மையை பற்றி கவலைப்படாதே.
இப்போது உன்னை உன் வீட்டு வரையிலும் வந்து வழி அனுப்புகிறேன். நாளைக்கு உன் பொம்மையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு பாலகிருஷ்ணன் முன்னால் நடந்தான். தன்னை மறந்து கௌரி அவனை பின்தொடர்ந்தாள். நட்சத்திரத்தின் மங்கிய ஒளியிலே பாலகிருஷ்ணனின் கலங்கமற்ற முகத்திலே கனிந்து இருந்த எல்லையற்ற அன்பு கௌரியை பரவசப்படுத்தியது. அன்பானவர்களே, ஆர். சூடாமணி அவர்கள் எழுதிய அன்புச் சிலை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.